السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அல்லாஹுடைய பேரருள், அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா, அமல் செய்வதற்குரிய காலங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தந்து கொண்டே இருக்கிறார். அமல் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருந்தால் அதற்குரிய வாய்ப்புகள் நிறையவே காணப்படுகிறது. அந்த அடிப்படையில்தான் இன்றைய தலைப்பாக முஹர்ரம் மாதம் என்ற ஒரு தலைப்பெடுத்திருக்கிறோம். இப்போ முஹர்ரம் மாதம் என்று சொன்னாலே ஹிஜ்ரி வருடத்தினுடைய முதலாவது மாதம். இப்போ ஹிஜ்ரி எத்தனையாவது வருடம் இது? 48, 1448வது வருடத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ 1447வது வருடத்தை முடிச்சிட்டோம். அதுக்கு முன்னால் பல வருடங்களை முடிச்சிட்டோம், அப்படி தானே? இப்போ நாங்கள் இருக்கிறது 1448வது வருடத்தில் முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். இப்போ ஒரு வருடத்தை முடித்த நாங்கள் புது வருடத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சந்தோஷப்படுவதா, அல்லது கடந்த வருடத்தை நினைத்து அதில் நான் ஏதாவது தவறு விட்டேனா என்று சிந்தித்து இந்த புது வருடத்தில் திருத்திக் கொள்வதா? இல்லையா? இரண்டும் இருக்கணும். புது வருடத்தில் இருக்கிறேன் என்ற சந்தோஷமும் இருக்கணும். ஏன்? அல்லாஹு தஆலா எனக்கு அவகாசம் தந்திருக்கிறான், பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அவகாசம் தந்திருக்கிறான், நன்மைகளை சம்பாதிப்பதற்கு அவகாசம் தந்திருக்கிறான் என்ற சந்தோஷம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கடந்த வருடத்தில் நான் என்னென்ன தவறுகள் செய்தேன், என்னென்ன பாவங்கள் செய்தேன், எதனால் இந்த தவறு வந்தது என்ற ஒரு சிந்தனையும் எங்களுக்கு இருக்கணும். நீங்கள் பாருங்க, ஒரு புதிய வருடத்தில் நுழைந்த ஒருவர் பழைய வருடத்தை, அவர் கடந்து வந்த வருடத்தை தான் முகம் பார்க்கின்ற கண்ணாடி போன்று எவ்வாறு அந்த கண்ணாடிக்கு முன்னால் நின்று கொண்டு தனது ஆடையை சரி செய்து கொள்கிறாரோ, தனது அங்கத்தை சரி செய்து கொள்கிறாரோ, இதே போன்று அதை நாங்கள் கண்ணாடியாக வைத்து புதிய வருடத்தை சீர் செய்ய வேண்டும். நீங்கள் பாருங்க, இந்த உலகத்தில் மனிதன் பல தொழில்களை செய்கிறான், பல வேலை வாய்ப்புகள், பல திட்டங்கள். அப்போ ஒரு திட்டத்தை அவன் செய்கின்ற பொழுது, ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கின்ற பொழுது, ஒரு தொழில் இருக்கின்ற பொழுது, அந்த தொழில் சில வேலைகளிலே கை கொடுக்காமல் போய்விடுகிறது, தோல்வி ஏற்படுகிறது. அந்த தோல்வியை மறந்து விடுவானா? நஷ்டத்தை மறந்து விடுவானா? இல்லை. அந்த தோல்வி, அந்த நஷ்டம் அவனுடைய மனத்திரையில் ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன தொழில் செய்தாலும் அந்த தவறை செய்யக்கூடாது. இதனால தான் தவறு வந்துச்சு, இதனால தான் இந்த பிழை வந்துச்சு, இதனால தான் நான் தவறு விட்டேன், நான் நஷ்டம் போனது இதனால் தான் என்ற அந்த செய்தி அவனுடைய மனத்திரையில் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த கடந்த காலத்தின் தவறை வைத்து நிகழ்காலத்திலே சரி செய்து கொண்டு இருப்பான். நடக்குதா இல்லையா? நடக்குது. இன்னொரு உதாரணம் பாருங்க. எங்களில் பலர் ஒவ்வொரு 3 மாதங்களும் அல்லது ஒவ்வொரு 6 மாதங்களும் என்ன செய்வாங்க? அவங்களுடைய உடல்நிலையை செக் பண்ணுவாங்க, பரிசோதனை செய்வாங்க. அதில் பரிசோதனையில் என்ன வரும்? கொலஸ்ட்ரால் இருக்கும், அதே போல் சுகரை செக் பண்ணுவாங்க. இப்படி ஒரு ரிப்போர்ட் வச்சுக்கொள்வாங்க, சரியா? அப்போ சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஃபைல் ஒன்றை வச்சு அந்த ரிப்போர்ட்டை பார்த்தே வருவாங்க. இப்போ உதாரணம், ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் செக் பண்ணதில் கொலஸ்ட்ரால் குறைய இருந்துச்சு, இப்போ செக் பண்ணதில் கூட இருக்குது. அப்போ அவருடைய சிந்தனை எங்கே போகும்? அந்த காலத்தில், இடைப்பட்ட காலத்தில் அதிகமான உணவு நான் எதை எடுத்துக்கொண்டேன், அந்த தவறை செய்யலாமா செய்யக்கூடாது என்று என்ன செஞ்சு கொள்ள நிறுத்திக்கொள்வார். இது இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் கடந்த காலத்தை, கடந்த நிகழ்வுகளை படிப்பினையாக எடுக்கிறோம்.
அது நடக்கிறது. ஆனால் அழிவே முடிவே இல்லாத அந்த உலகத்துக்கு நாங்கள் போகிறோம். சுவர்க்கத்தை நோக்கமாக கொண்டு வாழப்போகிறோம். அங்கே அந்த வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது, அழிவே கிடையாது, மரணமே கிடையாது. அந்த உலகம் என்பது எல்லா பக்கமும் சந்தோஷம் தரக்கூடிய அந்த உலகம். அதை நோக்கி நான் போகிறேன். அந்த உலகத்திற்காக வேண்டி தயாராகக்கூடிய நான், அதை நோக்கமாக வைத்து வாழக்கூடிய நான், ஏன் எனது கடந்த காலத்தை நான் சிந்திக்காமல் இருக்கிறேன்? ஒவ்வொருத்தரும் கேட்கணுமா இல்லையா? ஒவ்வொருத்தரும் இந்த பாருங்க, எவ்வளவுதான் ஆரோக்கியமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு மௌத்தாகத்தான் நான் வேணும் இல்லையா? எவ்வளவுதான் ஆரோக்கியமாக இருந்து சாப்பாட்டில் கொண்ட்ரோலாக இருந்து அல்லது இரவு பகலாக உடற்பயிற்சி செய்து அவருடைய உடம்பை கட்டமைப்பாக வைத்து கொண்டு எப்படித்தான் அவர் வாழ்ந்தாலும் எழுதப்பட்ட நேரம் வந்தால் மரணம் நிச்சயம் வந்துதான் ஆகும். ஆகுமா இல்லையா? அதுக்காக வேண்டி எவ்வளோ தயார் நிலைகள். முடிவே அழிவே இல்லாத அந்த சுவர்க்கத்திற்காக வேண்டி என்ன தயார் நிலையில் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், நீங்கள் ஈமான் கொண்டு விட்டால் அல்லாஹுவை பயந்துதான் ஆக வேண்டும். ஈமான் இறையச்சம் கட்டாயம் இருக்க வேண்டும். இத்தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத், நாளை மறுமை நாளைக்காக வேண்டி ஒவ்வொரு ஆத்மாவும் எதை முற்படுத்தியது என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்கிறார். எதை முற்படுத்தினோம், என்ன செய்தோம்? நேற்றைய 9 மணிலிருந்து இரவு 9 மணிலிருந்து இன்றைக்கு 9 மணி வரைக்கும் 24 மணித்தியாலம் வச்சுக்கோங்களேன். அந்த 24 மணித்தியாலத்துக்குள் நான் செய்த நல்ல அமல்கள் என்ன? சும்மா யோசிச்சு பாருங்கள். என்ன நல்ல அமல் செய்தேன்? எனது ஏட்டில் எதை நான் சேர்த்தேன்? எனது நன்மை தட்டில் நான் எதை நான் சேர்த்தேன்? சதக்கா செய்தேனா, குர்ஆன் ஓதினேனா, தொழுகைகள், சுன்னாக்கள், மற்றவர்களுக்கு உபகாரம், இது போக பாவங்கள், எந்த பாவத்தை நான் விட்டு வைத்தேன்? இதெல்லாம் என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டும். வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத், மறுமை நாளைக்காக வேண்டி ஒவ்வொரு ஆத்மாவும் எதை அவர்கள் முற்படுத்தினார்கள், எதை செய்தார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹு தாலா எங்களை படைச்சிட்டு இந்த உலகுக்கு அனுப்பிட்டு நீங்கள் சுவர்க்கத்துக்காக வேண்டிய அமல் செய்யுங்கன்னு சும்மா விடலை. அல்லாஹ் எல்லா வழியையும் காட்டித்தாரான். நீங்கள் இப்படி போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும், நீங்கள் இப்படி போங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் போகிற வழியாக சரியாட்டு பாருங்கள். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் போடுவான், போட்டுட்டு அங்கே நில்லுங்க, நின்று பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்கு பின்னால் பாருங்கள், கடந்த காலத்தை சிந்திங்க, நீங்கள் நேற்றைய சிந்திங்க, கடந்த மணித்தியாலத்தை சிந்திச்சு பாருங்கள். இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை அடைவதற்குரிய வழிகளை காட்டிக்கொண்டே இருக்கிறான், இலகுபடுத்தி கொண்டே இருக்கிறான். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா? அந்த வழிகளை பின்பற்றாதவர்களாக இருக்கும். சரி, இன்னொரு வசனத்தை பாருங்கள். இது மனிதனுடைய உண்மையான யதார்த்தத்தை அல்லாஹ் சொல்கிறான். பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா, மனிதன் தன்னுடைய உள்ளத்தை நன்கறிந்தவன். வலவ் அல்கா மஆதீரா, அவன் எவ்வளோ பொய்யான காரணங்களை சொன்னாலும் அவனை பற்றி அவனுக்கு தெரியும். அப்படித்தானே? ஒருவர் தவறு செஞ்சுட்டு காரணங்களை சொல்கிறாரு, பல காரணங்களை அடுக்கி கொண்டு போகிறாரு. இல்லை நான் செய்யலை, அவை செய்யலை, நான் எப்படி செய்யலும், நான் அங்கே இருந்த, அது இங்கே நடந்திருக்குது. அவனுக்கு தெரியும் அவன் செஞ்சா இல்லையான்னு. தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? அவனுக்கு தெரியும், அவனோட உள்ளத்துக்கு தெரியும் தான் அவன் செஞ்சதா இல்லையாண்டு. அவன் எவ்வளோதான் பொய்யான காரணங்களை சொன்னாலும் அவனுக்கு தெரியும். அதான் அல்லாஹ் சொல்கிறான்னு தெரியுமா? நீ உனது உள்ளத்தை பற்றி நன்கறிந்தவன். ஆகவே நீ எவ்வளவுதான் காரணத்தை சொன்னாலும் நீ செய்தது உனக்கு தெரியும். காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் தஆலா என்னிடத்தில் சொல்கிறான், வனதஉல் மவாசீனல் கிஸ்த் லியௌமில் கியாமா, கியாமத்து நாளையில் நீதமான தராசி வைக்கப்படும். அங்கே யாருக்கும் ஒன்றும் செய்யலாது, யாருக்கு எந்த பொய்யான காரணங்கள் அது இது எதுவுமே செல்லுபடியாகாது. செய்த அமல்கள் சரியாக இருக்கப்படும்,
சரியான முறையில் நிறுக்கப்படும், நீதமாக அங்கே நிறுக்கப்படும் என்பதை அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இந்த நாளைக்காக வேண்டி நாங்கள் தயாராக வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கியாமத்து நாளையில் ஒரு அடியானுடைய 2 கால்களும் அந்த இடத்தை விட்டு நகராது அவர் 4 விடயங்களுக்கு பதில் சொல்கின்ற வரைக்கும். அப்போ அந்த 4 விடயங்களையும் எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த 4 விஷயமும் அவன் உலகத்தில் அனுபவித்த அவனுடைய வாழ்நாள், அவன் சம்பாதித்தது, அவன் படித்தது, அப்போ இந்த விடயங்களை கொண்டதாகவே இருக்குது. அப்போ அவனுடைய கடந்த காலம், அவன் கழித்த காலம், இவைகளை பற்றிய கேள்விகள் அங்கே கேட்கப்படும். அதற்கு அவன் சரியான பதில்கள் சொல்லாத வரைக்கும் அவனுடைய 2 கால்களும் இருந்த இடத்திலிருந்து நகராது என்று சொன்னால், சும்மா யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்க தொடங்கினா பதில் சொல்ல முடியுமா? மிச்சம் தேவை ஒரு மணித்தியாலத்தை பற்றி அதுக்குள்ள நடந்த விடயங்களை மாத்திரம் வச்சுக்கொண்டு கேள்வி கேட்டால், விசாரித்தால் எங்களால் தப்ப முடியுமா? தப்புறதுக்கு சான்ஸ் இருக்குதா? இல்லவே இல்லை. முழு வாழ்நாளையும் வைத்து விசாரிக்கப்படுகின்ற பொழுது எங்கிருந்து எங்களால் தப்ப முடியும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு வஸினு அமாலக்கும் கப்ல அன் தூஸன அலைக்கும். அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு கேள்வி கணக்குகள் கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்கள், நான் சரியாக இருக்கிறேனா? ஐவேளை தொழுகை நான் ஜமாத்தோடு தொழுகிறேனா? நான் பொய் சொல்கிறேனா? எனது வாழ்க்கையில் நான் என்னென்ன தவறுகள் செய்கிறேன்? நான் செய்யக்கூடியவைகள்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானது தானா என்று நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. ஏண்டா அந்த நாள் நீங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்க முடியாது. அந்த நாளில் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். உங்களுடைய அமல்களை நீங்களே நிறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். உங்களுடைய அமல்களை, நான் செய்த அமல் அல்லாஹ் அங்கீகரிப்பானா? அங்கீகரிப்பதற்குரிய சான்ஸ் இருக்குதா? நிபந்தனைகள் எல்லாம் சரியாத்தான் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இந்த முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரி ஆண்டை அடிப்படையாக கொண்டு உருவான முதலாவது மாதம், அப்படித்தானே? இதற்கு ஒரு பின்னணி வரலாறு இருக்குது. ஹிஜ்ரி 17 உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். அந்த காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவங்களுடைய ஆட்சி என்ன செய்கிறது? வலுப்பெறுகிறது, இஸ்லாமிய ராஜ்யம் பெறுகிறது. அப்போ அங்கே என்ன செய்யப்படுது என்றால், அங்கே ஆட்சியாளர்களுக்கு, ஹலீஃபாக்கு, நீதிபதிகள், ஆளுநர்கள் என்ன செய்கிறாங்க? கடிதங்கள் அனுப்புகிறாங்க. கடிதங்கள் வருகிறது போகுது. அப்போ நீதிபதிகள்கிட்ட இருந்த கடிதம் வரும், ஆளுநர்கிட்ட இருந்த கடிதம் வரும், இப்படி வந்துட்டு பெய்த்து கொண்டு இருக்குது. ஒரு நாள் ஒரு கடிதம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கைக்கு வருகிறது. அதில் டேட் போடப்பட்டிருக்குது அப்படின்னா ஷஅபான், இத்தனையாம் திகதி ஷஅபான் மாத்திரம் போடப்பட்டிருக்கு. கடிதத்தை பார்க்குறாங்க. பார்த்தா ஷஅபான் உதாரணத்துக்கு ஒரு 20ஆம் திகதி. எந்த ஷஅபான் இது? கேள்வி. எந்த ஷஅபான்? எந்த வருடத்துடைய ஷஅபான்? இந்த இப்போ நடக்கிற ஷஅபானா, அல்லது இப்பொழுது கழிந்து சென்ற ஷஅபானா, இல்லது இதுக்கு முன்னால் பல வருடங்களுக்கு முன்னால் வந்த ஷஅபான்? இது எப்பய ஷஅபான் இது? இப்போ இந்த ஒரு நிகழ்வு ஏற்படுகின்ற பொழுது இவங்க என்ன சிந்திக்கிறாங்கண்டா, ஒரு வருடத்தை நாங்கள் நியமிக்க வேண்டும். அப்படி நியமித்தால்தான் இந்த கடிதங்களுக்கு அல்லது தொடர்பாளர்களுக்கு இலகுவாக இருக்கும். மூத்த சஹாபாக்களை ஒன்று சேர்க்கிறார்கள். மஷூரா நடக்கிறது. அவர்களிடத்திலே அபிப்பிராயம் கேட்கப்படுகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வருடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து வைப்போம் என்ற ஒரு கருத்து வருகிறது. இன்னொரு கருத்து, நபித்துவம் எப்போ கிடைச்சோ அந்த வருடத்தை நாங்கள் வைப்போம் என்று வருகிறது. இன்னொரு கருத்து வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை அடிப்படையாக வைத்து வைப்போம் என்று. இன்னொரு கருத்து வருகிறது, ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து வைப்போம். இப்போ கடைசியாக எதை அடிப்படையாக வைத்து வைக்கப்படுகிறது? ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து
வருடம் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ இது எத்தனையாவது வருடம்? இது ஹிஜ்ரி 17 நிர்ணயிக்கப்படுகிறது, கிட்டத்தட்ட 17. அப்போ அதற்கு பின்னால் இப்போ எந்த மாதத்தை முதல் மாதமாக எடுப்பது? இந்த ஹிஜ்ரி வருடத்துக்கு எந்த மாதத்தை? முஹர்ரத்தை எடுப்போம். ஏன் முஹர்ரத்தை எடுப்போம்னா, ஹஜ்ஜிக்கு மக்கள் எல்லாம் ஒன்று சேருகிறார்கள், அதை இறுதி மாதமாகவும் அதற்கு பின்னால் முதல் மாதமாக முஹர்ரம் எடுப்போம். ஏன்னா அது எதுவும் கூட அஷ்ஹுருல் ஹுரும், அப்படி தானே? அஷ்ஹுருல் ஹுரும்னா சங்கையான மாதங்களில் ஒன்றும் கூட என்பதை அடிப்படையாக வைத்து முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக எடுக்கிறார்கள். சரி, இப்போ இதில் எங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு வரலாற்று சிந்தனை இருக்கிறது, ஈமானிய சிந்தனை. என்னென்னா, ஹிஜ்ரி வருடம் என்பது ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வருடம் இல்லையா? ஹிஜ்ரத் என்பது ஒரு இஸ்லாமிய சமூகம் ஒரு நிலையிலிருந்து, ஒரு கட்டமைப்பிலிருந்து ஒரு விரிவான ஒரு உலகத்தை நோக்கிய ஒரு நகர்வு ஹிஜ்ரத் என்பது. இந்த ஹிஜ்ரத் என்பது முஸ்லீம்கள் அவர்களுக்கு கிடைத்த அந்த அநியாயங்கள், அட்டூழியங்கள், அதே போன்று அவர்களுடைய சொத்துக்கள் பறிக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நோவினை படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்த ஒரு சமூகம் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அல்லது ஒரு இஸ்லாமிய நாட்டை நோக்கி நகருகின்ற ஒரு முக்கியமான ஒரு பயணம், அது முக்கியமான ஒரு நகர்வு. அப்போ இந்த நகர்விலே பல ஈமானுக்கு உரம்போடுகின்ற நிகழ்வுகள் நடந்துச்சு. என்னென்னா, முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்ஸிகத்து பில்லாஹ், அல்லாஹுவை முழுமையாக நம்புதல் என்ற ஒரு பாடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தாரா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்கே இருக்கிறாங்க? சௌர் குகையில் இருக்கிறாங்க. இப்போ சௌர் குகையில் இருக்கின்ற பொழுது பல நூற்றுக்கணக்கான காஃபிர்கள், மக்கத்து காஃபிர்கள் ஆயுதங்களுடன் அந்த குகையை சுற்றி வளைக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலையை தூக்கி பார்க்கிறார்கள், மேலே கால் விளங்குகிறது, கீழே 2 பேரும் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, யாராவது ஒருத்தர் அவருடைய காலை பார்த்துட்டாருன்னா எங்களை கண்டிடுவார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ் தஆலா அப்படியே வசனமாக லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான். ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இது ஆழமாக பதியணும். கஷ்டங்கள், தொந்தரவுகள், நெருக்கடிகள், நஷ்டங்கள் இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு மூமினுக்கு சூழும். அந்த காலத்தை, அந்த கட்டத்தை அனுபவிக்காமலுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் கவலைகள் சூழ்ந்து விடும், என்ன செய்கிறது என்று விளங்காமலுக்கு இருக்கும். அடுத்த அடி எப்படி வைக்கிறேன்னு தெரியாது, திரும்பிய பக்கமெல்லாம் அடிதான் விழுகிறது என்ற ஒரு நிலை வரும். வார நேரத்தில் இந்த வசனம் ஞாபகத்துக்கு வர வேண்டும். லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான். சரி, அதே போல் நீங்கள் பாருங்கள், இன்னொரு அழகிய பாடம் என்ன தெரியுமா? தவக்குல். சரியா? தவக்குல், தவக்குல் என்னது? அதுவும் நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ் மீது நம்பிக்கை, தவக்குல் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தவக்குலை சரியாக கற்றுத்தருகின்றது இந்த ஹிஜ்ரத். எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஈமானில் கூடியவங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? ஈமானில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹுடைய தூதர், அல்லாஹ் அவர்களுடன் வஹி மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிய வண்ணம் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அல்லாஹுவின் தூதர் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்காமல் இருப்பாரா? முழு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த தவக்குல் எப்படி இருக்கணும் என்றால், நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா அந்த வேலையை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ அவைகளெல்லாம் செய்துவிட்டு அவைகளை செய்வதோடு அல்லாஹ்வை நம்ப வேண்டும். இந்த பாடத்தை அழகாக கற்றுத்தரான். நீங்கள் பாருங்கள், ஹிஜ்ரத் போகிறதுக்காக வேண்டி நல்ல தோழமையை தேர்ந்தெடுக்கிறான். முதலாவது பாருங்கள், தோழர் தேர்ந்தெடுத்தான், ஒரு வழிகாட்டியை தேர்ந்தெடுத்தான், சரியான பாதையை தேர்ந்தெடுத்தான், இதெல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து ஒரு வாகனத்தையும் தேர்ந்தெடுத்தான்.
தேர்ந்தெடுத்தாங்களா இல்லையா? தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ நபி, அல்லாஹ்வுடைய நபி, தவக்குள் இப்படி இருக்கிறோம், இதெல்லாம் இது காரண காரியங்கள், இவைகளை நம்பலாமா? அப்படி அல்ல, அப்படி அல்ல இல்லையா? உலகம் என்பது ஆலமுல் அஸ்பாப், காரண காரியங்களை கொண்டு உருவானது தான் இந்த உலகம். அப்போ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவையோ அவைகள் எல்லாத்தையும் நாங்கள் வச்சுக்கொள்வது, அதோட தவக்குள் நம்பிக்கை அல்லாஹ் மீது வைத்துக்கொள்வது. அந்த காரியங்கள், அந்த காரணங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக செய்தார்கள். அடுத்த நீங்கள் பாருங்கள், ததுஹியா, அர்ப்பணிப்பு இதில் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ஹிஜ்ரத்தின் பொழுது தனது குடும்பங்களை இழந்து போனாங்க. சிலர் அவங்களுடைய குடும்பம் மக்காவில் இருந்துச்சு, அவங்க மாத்திரம் போனாங்க. சொத்து பத்துக்கள் எதுவுமே கையில் எடுக்கலை, எதுவுமே கொண்டு போகலை. மார்க்கத்திற்காக, எனது மார்க்கத்தை 5 நேர தொழுகையை நான் சரியாக தொழுவதற்கு ஒரு இடம் கிடைத்தால் போதுமென்று அனைத்தையும் விட்டு விட்டு சென்ற மக்கள் அவர்கள் இல்லையா? எதையுமே யோசிக்கலை. யோசிச்சாங்களா? எதையுமே யோசிக்கலை. குடும்பத்தை யோசிக்கலை, சொத்தை யோசிக்கலை, ஒன்றுமே யோசிக்கலை. எல்லாத்தையும் விட்டு விட்டு சென்றார்கள். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமை என்பது மிஃப்தாஹுல் ஃபரஜ், இது முக்கியமான ஒன்று. சஹாபாக்கள் மக்காவில் இருக்கிற நேரத்தில் பல கஷ்டங்கள், 1 2 பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவித்தாங்க, பொறுமையோடு இருந்தாங்க. ஹிஜ்ரத்துக்கு பின்னால் தனி ராஜ்யம், அந்த பொறுமையாக இருந்தது அல்லாஹ் தஆலா அப்படியே திறந்து கொடுத்தான். இன்றைக்கு கூட சில மனிதர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆரம்ப காலம் சரியான கஷ்டமாக இருந்திருக்கும். அன்றாட உணவு கூட கஷ்டப்பட்டிருப்பார், படிப்பு கஷ்டப்பட்டிருப்பார், வீடு சொந்த வீடு இருந்திருக்காது. இப்படி பல கஷ்டங்கள் அனுபவித்து பொறுமையாக இருந்து வாழ்ந்து சில காலங்கள் போனதுக்கு பின்னால் அல்லாஹ் திறந்து கொடுக்குறான், வசதி வாய்ப்புகள்லாம் திறந்து கொடுக்குறான். ஒரு வீட்டுக்கு பல வீடுகள், சொத்து, இப்படி எல்லாம் கொடுக்குறார். அங்கேருந்து யோசிக்கிறார், அங்கேருந்து யோசிக்கிறாரு, அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு என்னை சோதிக்கின்ற பொழுது நான் பொறுமையாக இருந்தேன், அல்லாஹ் எனக்கு எவ்வளோ தந்திருக்கிறான். அதான் பொறுமை என்பது மிக முக்கியமான ஒரு ஆயுதம். நாம் பொறுமையாக இருந்துட்டோம் என்றால் அதனுடைய வெற்றி நிச்சயம் எங்களுக்கு கிடைத்தே தான் ஆகும். அப்போ இது ஒரு பகுதி. இது இப்படி நிறைய படிப்பினைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்த பகுதியை பாருங்கள். அதாவது முஹர்ரம் என்பது கண்ணியமான மாதங்கள் உண்டு. இந்த கண்ணியம் என்ன? இதனுடைய கண்ணியத்தை நாங்கள் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற நல்லா விலையை கொள்ளுங்க. அல்லாஹு தஆலா காலங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால் அந்த காலங்களை மிக கவனமாக கழிக்கணும். இடங்கள் கண்ணியமான இடங்கள் என்று அல்லாஹ் சொன்னான்டா அந்த இடங்களில் மிகவுமே கவனமாக இருக்கணும். பாவங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அந்த பாவங்கள் சாதாரண பாவங்களாக இருக்காது, சாதாரண இடங்களில் செய்கின்ற பாவங்களை போன்றிருக்காது, சாதாரண காலங்களில் செய்கின்ற பாவங்களை போன்றிருக்காது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதை ஃபலா ததுலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், அதிலே உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். அநியாயம்டா என்னது? எல்லா பாவங்களும் வரும், பட்டியல் போட தேவையில்லை. எல்லா விதமான பாவங்கள், எல்லா விதமான தீங்குகளும் என்ன செய்யும்? அதில் வரும், உள்ளடக்கப்படும். அப்போ இதில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய அமல்கள் அப்படின்னு நாங்கள் பட்டியல் போட்டால் எது? எந்த மாதத்தில்? முஹர்ரம் மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃதலு ஸியாம் பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். நோன்பில் சிறந்தது எந்த மாதத்தில் நோன்கிற நோன்பு? ரமதானுக்கு பின்னால் முஹர்ரம் மாதத்தில் நோன்கிற நோன்பு என்று சொன்னார்கள். சொல்கின்ற போது ஷஹருல்லா, அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னார்கள். நீங்கள் பாருங்கள், மாதத்தை அல்லாஹோடு இணைக்கப்பட்டிருக்குது. அப்போ எதன் பக்கம் இணைக்கப்படுகிறதோ அந்த 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 இணைக்கப்பட்டதற்கு இல்லையா, அந்த இணைக்கப்படுவதற்கு கண்ணியம் இருக்குதா இல்லையா? அந்த மாதத்துடைய கண்ணியத்தை காட்டுவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹருல்லா, அல்லாஹுடைய மாதம் அப்படின்னு சொன்னான். சரி, இரண்டாவது, இந்த மாதத்தில் 10வது அன்று நோன்பு நோட்பது. 10வது அன்று நோன்பு நோட்பது. சரி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுனா மதீனாக்கு வராங்க. மதீனாக்கு வந்தால் யூதர்கள் நோன்பு நோட்டு இருக்கிறாங்க. எத்தனையாவது நாளில்? முஹர்ரம் 10வது நாள்.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இது என்ன அப்படின்னு யூதர்கள்ட்ட வினவுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது நல்ல நாள். ஹாதா யோமு நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயில் மின் அதுவிஹிம். அல்லாஹு தாலா பனு இஸ்ரவேலர்களிலிருந்து என்ன செய்தான், அதாவது பனு இஸ்ரவேலர்களை அவர்களுடைய எதிரிடத்திலிருந்து என்ன செய்தான், அல்லாஹ் பாதுகாத்த நாள். அப்போ இது ஒரு நல்ல நாள். ஃபசாமஹு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், அந்த நாளில் நோன்பு நோட்டார்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஃபஅன அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவுக்கு தகுதியானவன் நான். ஏன்னா நாங்கள் ஈமான் நபிமார்கள், அதே போல் ஈமானில் நாங்கள்லாம் உண்டு, உங்களை மாதிரி இல்லை, அப்போ நாங்கள் தான் தகுதி அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்டார்கள், நோன்பு பிடிக்குமாறு ஏவினார்கள் என்ற செய்தி புகாரியில் பதிவாக இருக்குது. இது ஆஷூராவுடைய ஒரு சிறிய ஒரு வரலாறு. சரி, அதே நேரத்தில் இந்த ஆஷூரா நோன்பு ஜாஹிலியா காலத்தில் கூட மக்காவில் என்ன செய்யப்பட்டுச்சு, அறிமுகமான ஒரு நோன்பாக காணப்பட்டுச்சு. இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஜாஹிலியா மக்கள் ஆஷூரா தினம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது முஸ்லீமில் இந்த செய்தி பதிவாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத் வருவதற்கு முன்னால் மக்காவில் இந்த நாளை நோன்பு நோற்றார்கள் என்ற செய்தியை முஸ்லீமில் பதிவாகக்கூடிய செய்தியாக நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த ஆஷூரா தினம் ஆரம்ப காலத்தில் கட்டாயமான ஒரு நோன்பாக இருந்துச்சு. கட்டாயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்குமாறு ஏவினார்கள். இப்போ கட்டாயமான நோன்பு இருந்துச்சு. எப்பொழுது ரமதான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சோ அதிலிருந்து இந்த நோன்பினை கட்டாயம் என்ற தரத்திலிருந்து சுன்னா என்ற தரத்துக்கு மாறுகிறது. அப்போ சுன்னா என்ற தரத்துக்கு மாறினால் இதனுடைய சிறப்பு என்ன? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி யத்தஹர்ரா சியாம யௌமின் ஃபத்தலஹு அலா கைரிஹி இல்லா ஹாதல் யோம ஆஷூரா வஹாத ஷஹர் யானி ஷஹர ரமதான். அதாவது இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10வது நாள் முஹர்ரம் 10ல் பிடிக்கிற அந்த நோன்பு இருக்குது தானே, அதுக்கு கொடுத்த கவனமும் அதுக்கு கொடுத்த கண்ணியமும் வேற ஒரு நாளைக்கும் கொடுக்கல. அதே போல் இந்த மாதம், அதாவது ரமதானுக்கு கொடுத்த கண்ணியம் மாதிரி, ரமலானுக்கு கொடுத்த முக்கியத்துவம் மாதிரியும் வேற ஒரு இதுக்கும் என்ன செய்யலை, கொடுக்கல அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. சரி, அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தியை பார்க்கலாம், முஸ்லீமில் இது பதிவாக இருக்கிறது. சியாம் யோமி ஆஷூரா, ஆஷூரா தினத்தண்டு நோன்பு நோட்பது இன்னி அஹ்தசிபு அலல்லாஹ் ஐ யுகஃபிர சனத்தல்லதி கபிலா, சென்ற ஒரு வருடத்தின் பாவத்தின் குற்ற பரிகாரமாக அமையும் அப்படின்னா. எது? ஆஷூரா தினம் முஹர்ரம் 10வது நாள் நோன்பு நோட்பது என்பது சென்ற வருடத்தின் பாவங்களின் குற்ற பரிகாரமாக அமையும் அப்படின்னு சொன்னார்கள். சரி, இது எந்த பாவங்களை இது பொறுப்பிக்கக்கூடியதாக இருக்கும்? சிறிய பாவங்கள். அப்போ சிறிய பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக இருக்கும். அப்போ பெரிய பாவங்கள்னு வருகின்ற பொழுது அவைகள் என்ன செய்ய வேண்டும்? பிரத்யோகமாக தௌபா செய்ய வேண்டும். அந்த பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். சரி, அதே நேரத்தில் பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, அல்லாஹுவின் தூதரே, இந்த நாளையில் நாங்கள் நோன்பு நோட்கிறோம் இல்லையா, அதே நாளையில் யூதர்களும் நோன்பு நோட்கிறார்களே, அதே போல் கிறிஸ்தவர்களும் நோன்பு நோட்கிறார்கள், அதை கண்ணியப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்ன நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நாங்கள் என்ன செய்வோம்? 9ஐயும் சேர்த்து நாங்கள் நோன்பு நோட்போம் என்றார்கள். அப்போ 9ஐயும் 10ஐயும் சேர்த்து நோன்பு நோட்பது சுன்னாவாக இருக்கிறது. இப்போ ஒருவர் 10 மாத்திரம் நோட்டார் என்று சொன்னால் அவருக்கு அந்த சிறப்பு கிடைக்குமா? கிடைக்கும். அவருக்கு எந்த சிறப்பு கிடைக்கும்? அந்த முந்திய ஒரு வருடத்துடைய அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று வருகிறது, அந்த சிறப்பு கிடைக்கும். அது கிடைக்கும். இப்போ 9ஐயும் சேர்த்து நோற்றால் எது கிடைக்கும்? எந்த சிறப்பு கிடைக்கும்? யூதர்களுக்கு மாற்றம் செய்திருக்கிறார் என்ற சிறப்பும் ஒரு சுன்னாவும் பின்பற்றிய நன்மையும் கிடைக்கும் இல்லைச்சா? அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து பிடிப்பது தான் எனது சிறந்ததாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, இப்போ ஆஷூரா தினம், இப்போ ஆஷூரா நோன்பையொட்டி நிறைய படிப்பினைகள் எங்களுக்கு பார்க்கலாம்.
அதில் ஒரே ஒரு படிப்பினை மாத்திரம் நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு மிகவும் பிரயோசனமாக இருக்குன்னு நினைக்கிறேன்டா. இப்போ இந்த ஆஷூரா தினத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் அங்கே ஏவுறாங்க, நோன்பை பிடிக்க செல்லுமாறு ஏவுறாங்க. அந்த நேரத்தில் யாரெல்லாம் நோன்பு நோட்டு இருக்கிறார்களோ அவர்கள் அந்த நோன்பை தொடரட்டும். இந்த யாரை அங்கே நோன்பு பிடிக்க சொல்லி அனுப்புகிறாங்களோ அவர் சொல்கிறாரு அப்படியே தொடருங்க. யாரெல்லாம் நோன்பு இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த நேரத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, நோன்பு பிடித்து கொள்ளுங்க அப்படின்னு கட்டளை போகுது. போகிற நேரத்தில் அவங்க சஹாபாக்கள் சொல்கிறாங்க, எங்களுடைய சிறுவர்களை நாங்கள் என்ன செய்வோம், இந்த நாட்களில் நாங்கள் நோன்பு பிடிக்க வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க இப்போ எப்படி தான் இருந்தாலும் காலையில் உஷாராக இருப்பாங்க, இல்லாட்டி தூங்குவாங்க. அப்படி வந்து அந்த பகல் நேரமாகி ஒரு 3-4 மணி ஆகக்குள்ள சிறுவர்கள் சிறுமியர்கள் அழத் தொடங்கிடுவாங்க. ஏன்னா பசி தாங்க இல்லாமல் இருக்கும், அழத் தொடங்கிடுவாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இவங்கள் அந்த டைமை போக்குறதுக்காக நாங்கள் என்ன செய்வோம்னா அவங்களுக்கு விளையாடுவதற்காக வேண்டி விளையாட்டு பொருட்கள்லாம் செஞ்சு நாங்கள் அவங்களுக்கு விளையாட்டு காட்டுவோம். ஏன்னா அந்த நேரத்தை என்ன செய்யறதுக்கு கடத்துவதற்காக வேண்டி அவர்களுக்கு நாங்கள் அப்படி ஒரு உற்சாகமான ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம்னு சொல்கிறாங்க. சரி, இந்த செய்தியிலிருந்து என்ன விளங்குது என்றால், நாங்கள் எங்களுடைய சிறார்களை மார்க்க விடயங்களின் பால் அவர்களை என்ன செய்யணும், பழக்க வேண்டும், நோன்பு பிடிக்க வைக்கணும். ஒரு நோன்பை பிடிச்சி பாருங்களேன், கொஞ்சம் உஷாராக இருக்கிறாருன்னா ஒரு 7 வயசு 8 வயசு அப்படி இருக்க போல் என்ன செய்கிறது, ஒரு நோன்பை பிடிச்சி பாருங்களேன். என்னது நீங்கள் என்ன அப்படி கொஞ்சம் பழக்கிறது, இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் நேரம் பிடிச்சி பாருங்க, அப்படி ஏதாவது ஒன்று சொல்லி பழக்கிறது. இதே போல் தொழுகைக்கு பழக்கிறது. இதே போல் மற்ற என்னென்ன அமல்கள் இருக்குதோ, சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீங்கள் இப்போ முக்கியமாக நீங்கள் சவுதியில் நீங்கள் பார்க்கலாம், அரபுகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சில சதக்காக்களை வந்து சின்ன பிள்ளைகள்கிட்ட கொடுக்க வைப்பாங்க. அது ஏன் தெரியுமா, அதில் இன்னொரு படிப்பினர் இருக்குது என்ன தெரியுமா, அந்த பிள்ளைகளை பழக்கிறாங்க, சின்னத்துலேருந்தே பழக்கிறாங்க. தண்ணி போத்தலை கொடுப்பாங்க, டொஃபி எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் என்ன செய்வாங்க, அந்த பணம் இல்லையா என்ன செய்வாங்க, அங்கே இருக்கிறவங்க கொடுங்க, இவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்கன்னு கொடுக்க வைப்பாங்க. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொன்னால் அந்த சிறுவர்களை பழக்குவது. இப்படியான ஒரு தன்மை எங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பில் இருக்கிறது. வ ஆகிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.